என்னோட லாஸ்ட் மினி vlogல ஒரு ஃபங்க்ஷனுக்காக நானும் அம்மாவும் வேலூர் வந்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுதான் ரெடியாகி நாங்கள் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துட்டோம். சம்மர்ன்றதுனால நான் ஒரு சிம்பிளான காட்டன் சாரீ தான் வேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் அப்போ எல்லாரையுமே பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அட நான் இன்னும் என்ன ஃபங்க்ஷனுன்னே சொல்லலை இல்லை. இது என்னோட பெரிய தம்பி அண்ட் அவங்களோட ஒய்ஃப், அவங்க 2 குழந்தைங்களுக்காக காது குத்து விழா தான் இது. ஆக்சுவலாக ஏன் காது குத்துக்கு அடுத்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன். பென்ல வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக குத்தணும், அங்கே இங்கே மேல் மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா ஹாசினி தான். அவளுக்கு பாவம் ரொம்ப வலிச்சிருச்சு போல, ரொம்பவே ஜோராக அழுதுட்டா. அவள் அழுததை விட அவங்க அப்பா ஃபீல் பண்ணது தான் ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக அவன் முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த மாதிரி கொஞ்சம் வலிக்காமல் பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா 2வது பாப்பா யாஷ்னா, அவளோட ரியாக்ஷனும் ரொம்ப க்யூட்டாக பட் பாவமாக இருந்தது பார்க்க. இவங்க 2 பேருக்கும் ப்ரீவியஸ் டேவே திருவேற்காடில் மொட்டை அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து ஃபங்க்ஷன் ஹால் புக் பண்ணி வெறும் காது மட்டும் குத்துனாங்க. ஒரு வழியாக காது குத்தி முடிச்சிட்டாங்க. ஐயோ சோ க்யூட், அழறா பாவம். பெரியவளை ஒரு சிப்ஸ் பேக்கெட் கொடுத்து சமாதானம் பண்ணாங்க. திரும்பவும் போய் ஏதோ கேட்குறாங்க, அழறா வேணான்னுட்டு. ஃபங்க்ஷனில் நிறைய குட்டி பாப்பாஸ் இருந்ததா, ஸோ ஆளுக்கு ஒரு குட்டி பாப்பா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பெரிய தம்பின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படின்னா என்னோட சித்தியோட 2 பசங்க, பெரிய தம்பி சின்ன தம்பி, இது அவங்களோட ஃபேமிலி. அதுக்கப்புறமா மெயினான இடம் சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் பிரியாணி கேட்கவா வேணும். சிக்கன் பிரியாணி எல்லாம் வெஜ்ஜில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. பட் எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் மட்டன் பிரியாணி விட. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இன்னைக்கு ஒரு பிடிக்கலான்ட்டு நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் 7 o'clock ட்ரெயின் இருந்தது பெங்களூருக்கு, சதாப்தி. ஸோ அதை வந்து நானும் அம்மாவும் ஏறி பெங்களூருக்கு ரீச் ஆகிட்டோம்.